மார்க் 9 அதிகாரம். அன்றியும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தில் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். வசனம் 2. 6ஆம் நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேலே அவர்களுக்கு தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். வசனம் 3. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியில் எந்த வண்ணமும் வெளுக்கக்கூடாத வண்ணமாய் பிரகாசித்தது. வசனம் 4. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். வசனம் 5. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் ஆக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். வசனம் 6. அவர்கள் மிகவும் பயந்து இருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்றே அறியாமல் இப்படி சொன்னான். வசனம் 7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று இந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வசனம் 8. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. வசனம் 9. அவர் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்து இருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். வசனம் 10. மரித்தோரிலிருந்து எழுந்து இருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்திலும் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு. வசனம் 11. எலியா முந்தி வர வேண்டுமென்று போதகர் சொல்லி இருக்கிறார்கள், அதன்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். வசனம் 12. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். வசனம் 13. ஆனால் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடியே அவர்களுக்கு செய்வார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 14. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்கள் சுற்றி திரளான ஜனங்களை நிற்கிறதையும் அவர்களுடனே வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டனர். வசனம் 15. ஜனங்கள் எல்லோரும் அவர்களை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு கூடி வந்து அவர்களுக்கு வந்தனம் செய்தார்கள். வசனம் 16. அவர்கள் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களுடனே எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். வசனம் 17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். வசனம் 18. அது அவனை எங்கும் பிடித்தாலும் அங்கேயே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்களை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷர்களிடத்தில் கேட்டோம், அவர்களாலே கூடாமல் போயிற்று என்றான். வசனம் 19. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களுடன் இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். வசனம் 20. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். வசனம் 21. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகிய எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. வசனம் 22. அவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயினும் தண்ணிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். வசனம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். வசனம் 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீருடனே சத்தமிட்டு சொன்னான். வசனம் 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவி நோக்கி, ஊமையும் செவிடனும் ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். வசனம் 26. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர்கள் சொல்லத்தக்கதாய் செத்தவனைப் போல் கிடந்தான். வசனம் 27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வசனம் 28. வீட்டிலே அவர் பிரவேசிக்கிற பொழுது அவனுடைய சீஷர்கள் அதை துரத்திவிட, எங்களால் ஏன் கூடாம போயிற்று என்று அவனிடத்தில் தனித்து கேட்டார்கள். வசனம் 29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். வசனம் 30. பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டுமென்று விரும்பினார்கள். வசனம் 31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கப்படுவார், 3 என்று அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் சொல்லப்பட்ட 3 நாளிலே உயிர்த்தெழுந்து இருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுடைய போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். வசனம் 32. அவர்கள் அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். வசனம் 33. அவர் கப்பர்நாகுமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். வசனம் 34. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். வசனம் 35. அப்பொழுது அவர்கள் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதலாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடைசியானவன், எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. வசனம் 36. ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு. வசனம் 37. இப்படிப்பட்ட சிறு பிள்ளையை ஒன்றை நான் என் நாமத்திலேயே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என் அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறான் என்றார். வசனம் 38. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் நமது நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனால் அவனை தடுத்தோம் என்றார். வசனம் 19. அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்திலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். வசனம் 40. நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். வசனம் 41. நீ கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாம போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 42. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்களை கட்டி சமுத்திரத்திலே அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். வசனம் 43. உன் கை உனக்கு இடரலா உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கைகளுடனாய் வியாதியை அக்கினிகளில் நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனமாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 44. அங்கே அவர்கள் புழு சாவாமல் அக்கினி அவியாமலும் இருக்கும். வசனம் 45. உன் கால் உனக்கு இடரலா உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கால்கள் உடையவனாய் அவியாத அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுள்ள பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 46. அங்கே இவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். வசனம் 47.
உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். வசனம் 48. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். வசனம் 49. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். வசனம் 50. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரமுண்டாகுவீர்கள். உங்களுக்குள்ளே ஒப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரை ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார்.